தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ட்டு புதுசா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். தமிழ் சினிமாவுல எத்தனையோ படம் வந்துட்டு தான் இருக்கு. இத பத்தியே நம்ம முக்கியமா பேசணும்னா, அதுக்கு காரணம் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த படத்து மேல வந்து நெறைய நெகட்டிவாவும் விமர்சனம் இருக்கு, பாசிட்டிவாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இதுல பாசிட்டிவ் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். முருகர் வந்து நார்த் இந்தியாவுல தான் பொறந்தாரு அப்படின்ற மாரியான ஒரு கதைய வந்து ஜூனியர் என்டிஆர வச்சு நார்த் இந்தியாவுல எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பேன் இண்டியன் படமா எடுக்க போறோம் அப்படின்ற மாரி. அது வந்து நெறைய சர்ச்சையாச்சு, நெறைய கேஸும் போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அத பத்தி தெளிவா தெர்ல. ஆனா அந்த படத்துல வந்து தமிழ் கடவுள் முருகர் வந்து தமிழ் கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த முருகர் நார்த் இந்தியாவுல பொறந்தாரு அப்படின்ற மாரி அவர் வரலாறுலாம் மாத்த வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு எப்படி சொல்றது? வேற மாரி முருகருடைய வரலாற்ற மாத்தி அமைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாரியான நெறைய எதிர்ப்புலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல அவங்க வந்து அந்த மாரி எடுக்குறாங்களே அப்டின்ட்டு உண்மையிலேயே முருகர்னா தமிழ் கடவுள், கன்னியாகுமரி சைடுல தான் இருந்தவரு, வாழ்ந்தவரு அப்டின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதனால நம்ம ஊர்ல தமிழ் கடவுள் அப்டின்ட்டு தமிழ் படம் ஒண்ணு வரணும். இதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்டின்ற மாரி யோசிச்சு அவசரமா வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்றதா சொல்லி, நம்ம தனுஷ் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லி, அவரே ஹீரோவா பண்றதா சொல்லி இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இது எப்படி அவசரமா எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். அது நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இவங்களுமே தமிழ் கடவுள் முருகர் வரலாற்ற மாத்தாம ஒழுங்கா சொன்னா கரெக்ட்டா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல. படம்லாம் வந்தா தான் தெரியும். அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்ட்டு. இது ரைட்டர் வந்து அறிவுமதி அப்டின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. அத வச்சு தான் எடுக்க போறாங்க அப்டின்னும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது எப்படி மாத்துவாங்கன்னு தெரியல. படம் வந்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அப்படிதான் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. தமிழுக்காக போராடுறோம் அப்படின்னு தமிழ் டப்பிங்ல சொன்னாங்க. ஹிந்திக்காக போராடுறோன்றாங்க. தெலுங்குக்காக. இந்த மாரி மாத்தி மாத்தி சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சுல்ல. அந்த மாரி இந்த படம் ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு வெளியில வரும்போது தான் தெரியும். பார்க்கலாம். அடுத்த பாசிட்டிவ் வந்து நம்ம தனுஷ் வந்து முருகரா நடிக்கிறது. ஏன்னா, இப்ப இவரு இந்தியா லெவல்ல ஃபேமஸ் நம்ம தனுஷ். அவரு நடிச்சாருன்னா, தமிழ் கடவுள் முருகர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாருன்னா, நார்த் இந்தியா சைடுல கூட நல்லா ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா இவர் முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்ற மாரி நம்ம சொல்ற கதைய வந்து எல்லாருமே ஓரளவுக்கு பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓ! உண்மையிலேயே அங்க தான் அவரு இருந்திருக்காரு. தமிழ் கடவுள் தான் முருகர் அப்படின்ற மாரியான ஒரு தாட் நெறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க உண்மைய சொன்னா தான் இவங்களும் நெறைய தப்பு சொன்னாங்கனாக்கா, அது நம்ம ஊர்லயே நெறைய எதிர்ப்பு வந்துரும். அந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்ட் தான் நம்ம எல்லாருமே. கண்டிப்பா இது வந்து ஓரளவுக்கு உண்மையான கதையா நல்லா தான் எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏதோ நார்த் இந்தியன்ல அந்த கதைக்கு ஈக்குவலா அது அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாரி இல்லாம நம்ம ஊர்ல நம்ம ஊர் கடவுள் எடுக்கிறது ஒரு பெஸ்ட் விஷயம் தான். அது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொன்னேன்ல அதே தான் இதுவும். அதனால நம்ம தனுஷ் பண்ணா ஓரளவுக்கு இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆகும். அது ஒரு நல்ல வாய்ப்பு. அதுவும் இல்லாம இவர் வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்காருல்ல. ஓரளவுக்கு முருகருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் அதுவும் நடிப்புல சொல்ல வேணாம். அரக்கன். கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அதனால தனுஷ வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இது 2 தாங்க பாசிட்டிவான விஷயமா சொல்றாங்க. மத்த எல்லாமே நெகட்டிவ் தான். நெகட்டிவ்ல வந்து நெறைய சொல்லாங்க. வெற்றிமாறன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாரி சாமிய வச்சு படம்லாம் எதுவுமே காட்டுனதில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல கடவுள பத்தி. அவர் வந்து கடவுள் இருக்கா என்ன அப்படின்ற மாரி கேள்வி கேட்கிற ஆளு நம்ம சத்யராஜ் மாரியான ஆள் மாரி தான் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு இதுவரைக்கும். அவர் எல்லா படத்துலயுமே கம்யூனிசம் அப்புறம் கீழ இருக்கிற மக்களை மேல வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாரியான ஒரு படம் தான் எடுப்பாரு. அதுவும் அவர் படத்துங்கள்ல நெறைய இந்த கட் பண்ற சீன்லாம் வரும். டயலாக்லாம் மீட் பண்றது, கொஞ்சம் 18+ மாதிரியான சீன்ஸ்லாம் நெறைய இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப ராவா பேசுற மாரியான சீன்ஸ். அந்த மாரி எடுக்கிற ஒரு டைரக்டர் கலீஜியா அதான் சொல்லப்போனா கலீஜியா ஒரு படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் அப்படின்ட்டு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த மாரி ஒரு டைரக்டர் கடவுள பத்தி எடுக்கிறதா சாமி படம் மாரி அப்படின்ற மாரியும் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அவர் எப்படி இந்த மாரி படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோ மோசமான படம் எடுப்பாரு. இந்த மாரி இவ்வளோ நல்ல பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு கடவுள பத்தி ஒரு படமும் எடுப்பாரா? அப்படின்ற மாரி கேள்வி கேட்குறாங்க. அந்த மாரி வந்து சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா அத நெகட்டிவா தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு எடுக்கக்கூடாதுன்ட்டு. அது வந்து பாசிட்டிவா தாங்க நம்ம நெனைக்கணும். அவரு ஒரு கிரியேட்டர். இப்ப வந்து நெறைய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்க மேல வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரியலா காட்டுறாரா? அதான் அவருடைய வேல. அந்த மாரி இதையுமே காட்டுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு குடுக்கலாம். ஏன்னா, அந்த மாரி படம் எடுத்துட்டு இந்த மாரி படம் எடுக்கிறேன். அந்த தமிழ் சினிமாவுல இதுக்கு முன்னாடி நீங்க சாமி படம்லாம் எடுத்து பாருங்க. அந்த டைரக்டர் எல்லாமே எல்லா படமும் சாமி படமா பண்ணியிருக்காரா? இல்ல. அவரும் மோசமான கிளிச்சியான படம்லாம் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த விஷயத்துல வந்து வெற்றிமாறன் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
அடுத்த நெகட்டிவ் வந்து மியூசிக் தாங்க. மியூசிக் சாய் அபியங்கர் போடுறாரு. ஸோ, இவரு பண்ற எல்லா மியூசிக்குமே கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு பக்தி வரமாட்டேங்குது. அவர் மியூசிக் வந்து ஒரு ஃபீலே கிடைக்கல. சாந்தமா போல, அமைதியா இல்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரியான மியூசிக் தான் செட் ஆகும். இப்ப இதுக்கு ஏஆர் ரஹ்மான போட்டுருக்கலாம், இல்ல யுவன் சங்கர் ராஜா போட்டுருக்கலாம். இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இளையராஜாவ போட்டுருக்கலாம் அப்படின்ற மாரி. இது வந்து அனிருத் கூட போட்டிருந்தா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சாய் அபியங்கர சொல்லவே போட்டிருக்காங்கல்ல. அதனால நெறைய பேர் நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மியூசிக்லாம் சரியா போடவே மாட்டேங்கிறாரு. இவர் எதுக்கு இந்த மாரிலாம் குடுக்குறீங்க அப்படின்ற மாரி. கருப்பு படம் வந்து ஏதோ ஹிட் ஆயிடுச்சு. அதோட மியூசிக் வீக் தான். நெறைய பேர் நெகட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்துமே அது பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு வந்து ஏன்னு தெரியலங்க. சாய் அபியங்கர் வந்தாலே நெறைய பேர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரும்போது இப்படிதாங்க சொல்லுவாங்க. இவர் சரியில்ல, இவர் போறது இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு. அனிருத் வந்த புதுசுலயும் அப்படிதான் சொன்னாங்க. இவரு என்னடா மியூசிக் போடுறாரு அப்படின்ட்டு, காதுல கேட்க முடியல அப்படின்ட்டு. இப்போ வேர்ல்டு லெவல், இந்தியா லெவல்ல போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் லெவலுக்கு. ஸோ அதனால இது வந்து நம்ம சாய் அபியங்கர ரொம்ப டிஸ்கரேஜா பண்ண வேணாம். ஏன்னா அவருமே நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்கணும். கண்டிப்பா இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோல பார்த்தேன். மியூசிக் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. ரொம்ப மோசமாலாம் இல்ல. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாரி பாசிட்டிவ், நெகட்டிவ்னு 2மே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த படத்துக்கு. அனௌன்ஸ்மென்ட் வந்ததுலேருந்து. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க அந்த தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ட்டு எடுக்கட்டும். எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். அது வந்து எதையுமே பழைய காலத்துல இருந்த வரலாற மாறாம எடுக்கணும். அதுதான் இங்க பிரச்சனை. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அப்பதான் தெரியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ எடுத்தோனே வரும்போதே நம்ம ரொம்பலாம் எதிர்க்க வேணாம். ஸோ வரட்டும் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ